பிரைஸ் லார்ட். எல்லாரும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கீங்க நான் விசுவாசிக்கிறேன். தேவனோட கிருபையினால் இந்த புதிய மாதத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல போகிறோம். இந்த புதிய மாதத்துக்குள்ளாக நம்ம அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்பாக தேவனை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அவரை நம்ம முதன்மைப்படுத்தி அவரோட சமூகத்தில் அமர்ந்து அவரை துதித்து ஆராதிச்சுட்டு இந்த கடந்த 4 மாதங்களாக தேவன் நம்மளை எந்த வழியிலெல்லாம் நடத்தி வந்தார், எப்படியெல்லாம் நம்மளை பாதுகாத்தார், என்னெல்லாம் காரியங்கள் செய்தார் அப்படின்றத நம்ம நினச்சி அதை சொல்லி தேவனை துதித்து ஆராதிச்சுட்டு ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தோட இந்த புதிய மாதத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லும் போது இந்த மாதம் நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கும். அதனால் நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி, தேவனோட பாதத்தில் ஒரு அரை மணி நேரமாவது அமர்ந்து அவரை துதித்து ஆராதிச்சுட்டு இந்த மாதத்துக்குள்ளாக கடந்து செல்லுங்க. நிச்சயமாக இந்த மாதம் ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ வாங்க தேவன் நம்மளுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாருன்னு பார்க்கலாம். இந்த மாதத்துக்கு என்று தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் ஏசாயா 49 அதிகாரம் 23 நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. மற்றும் மீகா 7 அதிகாரம் 15 உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமேன். ஆமாங்க, இந்த மாதம் அதிசயங்கள் நிறைந்த மாதமாக இருக்க போது. பொதுவாகவே காத்திருக்கிறது அப்படின்னாலே நம்ம அநேகருக்கு பிடிக்காது. எங்கே போனாலும் எந்த வேலையை தொடங்கினாலும் அதை டக்கு டக்குன்னு முடிக்கணும்னு நினைப்போமே தவிர அதுக்காக வெயிட் பண்ணுறது நம்மளுக்கு பிடிக்காது. பிஸ்னஸ் விஷயமா யாராவது ஒரு முக்கியமான நபரை பார்க்க போகிறாங்க அப்படின்னா அவங்க நிறைய நேரம் காக்க வைப்பாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறனால பேசாமல் கிளம்பி போயிடலாமா அப்படின்னு தோணுனாலும் இந்த பிஸ்னஸ் டீல் முக்கியமே, இந்த காரியம் ரொம்ப முக்கியமானதே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அந்த நபர் இவங்களை பார்க்க வர சொல்கிற வரைக்கும் பொறுமையாக காத்திருப்பாங்க. ஆனால் இவங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக காத்திருந்தாலும் அந்த டீல் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது உறுதி கிடையாது. 50-50 தான். கிடைச்சாலும் கிடைக்கும், கிடைக்காமலே போக வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் இவங்க நம்பிக்கையோட பொறுமையாக காத்திருப்பாங்க. இதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் ஏசப்பா எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து ரொம்ப நாளாச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு, ரொம்ப மாதங்கள் ஆச்சு, ஆனாலும் நான் ஏசப்பாவை விசுவாசிக்கிறேன், அவர் சொன்னது செய்வார் அப்படின்னு நீங்கள் பொறுமையாக காத்திருக்கீங்க அப்படின்னா தேவன் இன்னைக்கு உங்ககிட்ட தான் பேசுகிறாரு. உங்கள் காத்திருப்புக்கு இந்த மாதத்தில் ஒரு முடிவு வருது. ஆமாங்க, பிஸ்னஸ்க்காக ஒரு ஆளை பார்க்க காத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 50-50 சான்ஸ் தான். கிடைக்கும், கிடைக்காமலே போகும். ஆனால் நீங்கள் தேவனுக்காக காத்திருக்கும் போது 100% நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்களோ, எதை நம்பி வெயிட் பண்ணுறீங்களோ அது நிச்சயமாக நடக்கும். அதனால் எல்லா கவலைகளையும் மூட்டை கட்டி தூக்கி போட்டுட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்க. உங்கள் காத்திருப்புக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. எப்படி செங்கடலை 2 பிளந்து ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்து அது வழியாக ஜனங்களை தேவன் கூட்டிகிட்டு வந்தாரோ, அதே போல் உங்களுக்கு செங்கடல் போல் என்ன தடைகள் இருந்தாலும் சரி, அதை தேவன் பிளந்து எல்லா கதவுகளையும் திறந்து எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அதுக்கான நபர்களை ஏற்படுத்தி தந்து உங்களை எதுக்காக இத்தனை நாள் காத்திருக்க வைத்தாரோ அந்த காரியத்தை, அந்த அற்புதத்தை இந்த மாதத்தில் நீங்கள் காணும்படியாக தேவன் செய்ய போகிறாரு. அதனால சந்தோஷமாக இருங்க, விசுவாசத்தோடு நிலைத்திருங்க. இது நீங்கள் பின்வாங்கி போகிறதுக்கான நேரம் கிடையாது. ஏன்னா நீங்கள் நெருங்கும் போது, உங்கள் அற்புதத்தை கிட்ட வரும்போது சத்ரு எப்படியாவது அதை தடுத்து நிறுத்தணும்னு பார்ப்பான். முன்னாடி செங்கடல், பின்னாடி ஒரு படையே நிற்கிது. பின் வாங்கிடலாம், பழைய வாழ்க்கைக்கே போயிடலாம் அப்படின்னு தான் தோணும். ஆனால் பின் வாங்கிடாதீங்க. இன்னும் ஒரு அடி நீங்கள் முன்னாடி எடுத்து வைக்கும் போது, விசுவாசத்தோட காலை எடுத்து வைக்கும் போது தேவன் செங்கடலை போல இருக்கிற அந்த பிரச்சனைகள்லேருந்து ஒரு சொல்யூஷன், ஒரு கதவை திறப்பார். அந்த செங்கடலை பிளக்கிறது போல ஒரு புதிய வழியை ஏற்படுத்தி தருவார். நான் தான் உன்னை உயர்த்தினேன், நான் தான் உன்னை ஒரு பெரிய நிலைமையில வச்சேன்னு மனுஷன் சொல்லாத படிக்கு இது தேவனால் ஆயிற்று அப்படின்னு மற்றவங்க பார்க்குற மாதிரி தேவன் ஒரு அற்புதமான வழியில உங்களை நடத்தி சென்று உங்களை உயர்த்தி வைப்பார்.
அதனால் தயவு செய்து கிவ் அப் பண்ணணும், சூசைட் பண்ணி வாழ்க்கையை முடிச்சுக்கணும், இல்லை பழைய வாழ்க்கைக்கு திரும்பிடலாம் அப்படின்ற ஒரு முடிவோடு இருந்தீங்கன்னா ஆவியானவர் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. நான் ஆவியில் ஃபீல் பண்ணுறேன், நீங்கள் கிவ் அப் பண்ணிடாதீங்க. திஸ் இஸ் நாட் யுவர் டைம் டு கிவ் அப். உங்கள் அற்புதம், நீங்கள் அடுத்த அடி எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் அற்புதத்தை பார்க்க போகிறீங்க. அதனால் தயவு செஞ்சு கிவ் அப் பண்ணிடாதீங்க. இன்னும் அந்த விசுவாசத்தை பிடித்து கொண்டு நீங்கள் நம்பின தேவன் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் நம்பினவர் உங்களை வெட்கப்பட்டு போகும்படி விட்டுற மாட்டார். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் கிவ் அப் பண்ணிடாதீங்க. இந்த மாதம் உங்களுடைய மாதம், நிச்சயமாக அற்புதம் நடக்கும். அதனால் கிவ் அப் பண்ணிடாமல் அவரை மட்டும் பற்றி கொள்ளுங்க. நிச்சயமாக தேவன் உங்களை அதிசயங்களை பார்க்கும்படியாக செய்வார். கவலைப்படாதீங்க, சந்தோஷத்தோடு இருங்க, விசுவாசத்தில் நிலைத்திருங்க. நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இப்போ வாங்க நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக, இந்த புதிய மாதத்துக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இம்மட்டும் எங்களே ஆண்டவரை கண்ணின் மணியை போல பாதுகாத்து கரம் பிடிச்சு வழிநடத்தி வந்தீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா, இந்த நாளிலும் இந்த புதிய மாதத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. இம்மட்டும் வழி நடத்தி வந்தது போல நீங்களே ஆண்டவரே இந்த மாதத்துலேயும் உங்களோட கரத்தை பிடிச்சி வழி நடத்துங்க தகப்பனே. இசப்பா, இந்த மாதத்தில் கூட நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி தகப்பனே. இசப்பா, எங்களுடைய காத்திருப்பு ஒரு முடிவுக்கு வருதுன்னு சொல்லியிருக்கீங்களே, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இசப்பா, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்களே, நன்றி தகப்பனே. இசப்பா, அதிசயங்களை காணும்படியாக ஆண்டவரே பாதைகளை திறந்து தருகிறீரே, அதுக்காக நன்றி ராஜா. இசப்பா, இந்த மாதத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. என்னென்ன தேவைகளோடு, என்னென்ன ஏக்கத்தோடு ஆண்டவரை கண்ணீரோடு உங்களை நோக்கி பார்க்குறாங்களோ அந்த தேவைகளை எல்லாம் நீர் சந்திங்க ராஜா. அந்த ஜெபங்களுக்கு பதில் தாங்க தகப்பனே. இசப்பா, இந்த மாதத்தில் கூட தகப்பனே இசப்பா, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. எந்த ஒரு வீண் செலவோ ஆண்டவரை, எந்த ஒரு இழப்புகளோ பலவீனங்களோ நாச மோசங்களோ நெருங்காதபடி நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. மனிதர்கள் கண்களில் தயவு கொடுக்கும்படியாக கிருபை செய்யுங்க தகப்பனே. செய்கிற வேலையை ஆண்டவரே உண்மையும் உத்தவமாய் செய்ய கிருபை செய்யுங்க தகப்பனே. உங்களுடைய பிள்ளைங்க என்பதை தனியாக தெரியும்படியாக நாங்கள் நடந்து கொள்ள எங்கள் செய்கைகளின் மூலமாக உங்களோட அன்பை நாங்கள் மற்றவங்களுக்கு காண்பிக்க நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. இது அப்படியே செய்கிறதுக்காக நன்றி ராஜா. இசப்பா, இந்த மாதத்தில் கூட யார் பலவீனமாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, இயேசுவின் ரத்தத்தில் சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு, ஆரோக்கியம் உண்டு ராஜா. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. பலவீனத்தோடு இந்த நாளில் யாரெல்லாம் உங்களை கண்ணோக்கி பார்க்குறாங்களோ ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாவதாக ராஜா. இசப்பா, பலன் உண்டாவதாக தகப்பனே. இசப்பா, எல்லா விதமான கேன்சர் கட்டிகளும் ஆண்டவரை நீங்கி போவதாக தகப்பனே. எல்லா விதமான பலவீனங்களும் நரம்பு சம்மந்தப்பட்டதான பலவீனங்களாக இருக்கட்டும் ஆண்டவரே. இசப்பா, எந்த ஒரு விதமான பலவீனமாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு அது குணம் அடைவதாக ராஜா. அவங்கள ஒரு சாட்சியாக நீர் ஏற்படுத்தி தாங்க தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி தகப்பனே. இசப்பா, அந்த நாளிலும் மீதியான வேலையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீரை பொறுப்படுத்திக் வழி நடத்தும், உடைய சித்தத்தின்படி நடத்தும். நேசிக்கிற மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். எல்லாரும் சந்தோஷமாக இருங்க. ஏசப்பா இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை நிச்சயமாக செய்வார். அப்படி அவர் உங்களோட வாழ்க்கையில் செய்யும் போது நீங்கள் அதை உங்களுக்குள்ளே வைத்து கொண்டு இராமல் எல்லாரிடத்துலையும் அந்த சாட்சியை பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா மற்றவங்களோட வாழ்க்கையில் அது ஒரு விசுவாசத்தை துவங்கி விடுறதா இருக்கும். இவங்க வாழ்க்கையில் ஏசப்பா வாழ செய்ய முடியும் அப்படின்னா என்னோட வாழ்க்கையிலையும் ஏசப்பாவால் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விசுவாசம் வரும். என்னோட வாழ்க்கையில் பர்சனலாக நான் நிறைய சாட்சிகளை கேட்டு தான் நிறைய காரியங்களில் ஏசப்பா இவங்க வாழ்க்கையில் செஞ்சார்னா என் வாழ்க்கையிலையும் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு விசுவாசத்தை தூண்டி விட்டது நிறைய பேரோட சாட்சிகள் தான். அதனால் நீங்கள் உங்கள் சாட்சியை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கூட படிக்கிறவங்களா இருக்கட்டும், உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும்,
இல்லை நீங்கள் போகிற சர்ச்சில் சாட்சி சொல்லலாம். யாராக இருந்தாலும் சரி, சாட்சியை மட்டும் பகிர்ந்து கொள்ள மறந்துடாதீங்க. அப்படி உங்கள் சாட்சியை இந்த சேனலில் பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆடியோவாவோ இல்லை வீடியோவாவோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜாவோ உங்கள் சாட்சியை நீங்கள் அனுப்பிவிடுங்க. நாங்கள் அதை இந்த சேனலில் கன்வே பண்ணிடுறோம். ஆனால் உங்கள் சாட்சியை மட்டும் பகிர்ந்து கொள்ள மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். Praise Lord. I hope you all are happy in our Christ. By the grace of our God, we are entering into a new month. Our God has guided us and protected us throughout the past 4 months. So no matter how busy you are, at least spend 30 minutes in our God's presence. Worship Him, praise Him, give thanks to Him. Think about all the blessings that you have received and worship Him and give thanks to Him with a grateful heart and enter into this new month so that this month will be a great blessing for you. Now come, let's see what promise our God has given us. The promise our God has given us for this month is Isaiah chapter 49 verse 23. I am the Lord. Those who wait for me shall not be put to shame. And Micah chapter 7 verse 15. I will make them see wonders. Amen. Yes, this month is going to be month of wonders. Most of us don't like waiting. We always like to do things instantly. Even the foods are instantly prepared today. But when a person is going to meet someone very important to close a business deal, he will wait patiently no matter how long the person makes them wait, because the business deal is very important to them. Even after the long wait, it is not 100% guaranteed that he or she will get the business deal. It is always 50-50. They might get it or they might not get it. Likewise, in our life, we might be waiting for our Lord for the promises that He gave for us to happen. Maybe the business deal might be 50-50. They might or might not get it. But if you're waiting for our God, it is 100% sure that the deal is yours. If He promises something to you, He will make it happen. And if you are waiting for Him with faith, and no matter what your situation is, if you haven't given up on God yet, if you're still waiting for Him, you will not be put to shame, and He will make you see wonders in your life. So get ready to see wonderful things that our God is going to bless you with this month. Our God set apart the Red Sea so that His people can walk through it and reach the promised land. Yes, when you are going to receive the blessing from our God, Satan will try to make you give up, because the blessing that our God has prepared for you is very great. Imagine there is a Red Sea in front of the people and there's an army behind them. If you're in a situation like this, you might be thinking that I should give up at this point. I'm going to go back to my old life because it was more peaceful than this. No, don't give up. If you're in a situation like this and if you're thinking like this, don't give up. Don't go back to your old life. That is what the Satan wants. Your blessings are not very far. Just take one step with faith. Just hold on tight. Don't give up. This month you will receive what our God has promised you. So please don't give up. If you have been thinking about suicide, that is not the solution. Don't give up yet. Our God loves you. He has great plan for you. He didn't save you by giving His life just to see you die, just to give up. He wants you to be happy. He wants to bless you. He loves to bless you. He loves you. You are so precious to our God. So please don't take decisions like this, like giving up your life is not a solution. Please don't give up. Just let God handle things. Wait one more day. This month
100% you will receive your blessing. So don't give up yet. Hold on to your faith, stay strong, sit in His presence and receive the blessing. God bless you all. Have a blessed month. Amen.